ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடர். நம்மளோட சேனல்ல நெறைய ஜோஹோல கேட்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கும் அதுல ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். இந்த ப்ராப்ளம் என்னன்னா, ஆட் டிஜிட்ஸ் அன்டில் சிங்கிள் டிஜிட். கொஸ்டினே கொஞ்சம் வினோதமா இருக்குல்ல? ஓகே. இந்த கொஸ்டின் என்ன அப்டின்னா, அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு இன்டிஜர் குடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 38ன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த இன்டிஜர நம்ம வந்து ஒவ்வொரு டிஜிட்டா ஆட் பண்ணணும். அதாவது 3 + 8 = 11 சொல்லி வந்துச்சா? இந்த மாதிரி அந்த டிஜிட்ஸ ஃபுல்லா நம்ம வந்து ஆட் பண்ணணும். அண்ட் இப்ப நம்மளுக்கு வந்திருக்கிற அந்த ஆன்ஸர் இருக்கு இல்லையா? அது வந்து 1 டிஜிட் நம்பரான்னு சொல்லி பார்க்கணும். அஃப்கோர்ஸ் இங்க நமக்கு 11 வந்திருக்கு. அது வந்து 1 டிஜிட் நம்பர் இல்ல. ஸோ திருப்பி நம்ம வந்து இந்த 11 அகைன் ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 1 + 1 2ங்கிற வந்துருச்சு. இப்போ 2ங்கிறது ஒரு 1 டிஜிட் நம்பர். ஸோ நம்மளுடைய அவுட்புட் 2 தான். ஸோ இதுதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆட் ஆல் இட்ஸ் டிஜிட் அன்டில் ரிசல்ட் ஹாஸ் ஒன்லி 1 டிஜிட். அதாவது நம்மளுடைய அந்த ரிசல்ட்ல சிங்கிள் டிஜிட் ஆன்ஸர் வந்து நம்ம குடுக்கணும். அதுவரைக்கும் நம்ம வந்து அந்த டிஜிட்ட ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணிட்டே வரணும். ஸோ இதுக்கு வந்து நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். இப்போ நம்மளுக்கு 517 சொல்லிட்டு அந்த இன்புட் குடுத்தாங்கன்னா, இது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 13ங்கிறது அவுட்புட் வந்துருச்சு. அண்ட் 13ங்கிறது ஒரு 2 டிஜிட் நம்பர். ஸோ இப்ப திருப்பி இந்த 13 நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ 1 + 3ங்கிறது 4ன்னு வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய ஆன்ஸர் இந்த கேஸ்ல 4. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். நம்ம வந்து அகைன் அண்ட் அகைன் அத வந்து ஆட் பண்ணிட்டே வரணும். அண்ட் எப்ப நம்மளுக்கு வந்து அந்த சிங்கிள் டிஜிட் வந்து கிடைக்குதோ, அப்ப நம்ம வந்து அந்த அவுட்புட்ட பிரிண்ட் பண்ணா போதும். அண்ட் இந்த கொஸ்டின பார்த்தோனே நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு நினைப்போம்னா, லைக் ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்ல நம்ம வந்து ஒரு ஒயில் லூப் போட்டுக்குவோம். அதாவது குடுத்திருக்கிற நம்பர் வந்து கிரேட்டர் தென் 10 பார்க்கணும். கிரேட்டர் தென் 10னா அது வந்து 1 டிஜிட் நம்பர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுவரைக்கும் நம்மளோட லூப் வந்து ரன் பண்ணுவோம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த 38 ஆட் பண்ணணும் இல்லையா? 3 + 8 வந்து ஆட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக இன்னொன்னு ஒயில் லூப் வந்து போடுவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 3 + 8 = 11 சொல்லிட்டு இந்த நம்பர்ல வந்து ஸ்டோர் ஆயிரும். அகைன் அந்த 11 வந்து இப்போ 10ஓட கிரேட்டர் தெனான்னு பார்ப்போம். ஸோ 11 வந்து நமக்கு 10ஓட கிரேட்டர் தெனா இருக்கு. ஸோ அகைன் உள்ள வரும். இந்த ஒயில் லூப்ல 1 + 1 வந்துட்டு 2ங்கிறது ஆயிரும். ஸோ 2ங்கிறது இப்போ லெஸ் தென் 10ஆ இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல நமக்கு வந்து 2வ ரிட்டர்ன் பண்ணுவோம். இது வந்து ஒரு நார்மலா ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் நம்ம வந்து பண்ணோம்னா, இதுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n ஆகும். ஆனா, நம்ம இத வந்துட்டு ஆர்டர் ஆஃப் 1ல சால்வ் பண்ண போறோம். அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் டைம்ல நான் இத வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்க போறேன். அஃப்கோர்ஸ் அந்த அப்ரோச் வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஆனா, நீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அதாவது இந்த மாதிரி ஒரு ஆர்டர் ஆஃப் 1ல சால்வ் பண்ற மாதிரி அப்ரோச்ச நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ, நான் வந்து நெறைய இன்புட்ஸ் வந்து எடுத்து பார்த்தேன். அதாவது இப்போ 16, 73 இந்த மாரி நெறைய இன்புட்ஸ் இங்க நான் காமிச்சிருக்கேன் இல்லையா? இதெல்லாம் வந்து நான் பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நெறைய இன்புட்ஸ் வந்து போட்டுட்டு, அதனுடைய ஆன்ஸர் வந்து எடுத்து பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 16 இருந்துச்சுன்னா 1 + 6 = 7. அங்கேயே எனக்கு வந்து 1 டிஜிட் நம்பர் கிடைச்சிருச்சு. அதாவது சிங்கிள் டிஜிட் நம்பர் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ ஆன்ஸர் வந்து 7 தான் வரும். இந்த மாரி நான் நெறைய நம்பர்ஸ்க்கு வந்து எடுத்து அதனுடைய ஆன்ஸர் வந்து எடுத்து பார்த்தேன். அண்ட் இன்னொன்னு நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, இந்த நம்பர்லாம் நான் வந்து மாடுலஸ் 9 வந்து போட்டு பார்த்தேன்னா, எக்ஸாக்ட்டா சேம் ஆன்ஸர் வந்து வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த 73 எடுத்துக்கிறேன்னா, 73னா அஃப்கோர்ஸ் இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியும். ஒரு டிஜிட்டா நம்ம வந்து ஆட் பண்ணணும் அன்டில் 1 டிஜிட் நம்பர் கிடைக்கிற வரைக்கும். பட் இந்த 73ய நான் மாடுலஸ் 9ங்கிற எடுத்தேன்னா, நமக்கு வந்து 1ங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா 9 × 8 = 72 ரிமைண்டர் வந்து 1ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல எனக்கு 1 வந்துருச்சு. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து 9ஓட மாடுலஸ் பண்ணி பார்த்தேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து கரெக்ட்டான அவுட்புட் வந்துச்சு. பட் இது வந்து நமக்கு ஒரு கேஸஸ்ல ராங்கா வரும். அதாவது இப்ப 99 எடுத்துக்கிட்டோம்னா, ஆக்சுவலா நம்மளுடைய ஆன்ஸர் வந்து 9ங்கிறது தான் வரணும். ஆனா 99 இப்ப நம்ம வந்து மாடுலஸ் 9 எடுத்தோம்னா, ஆன்ஸர் வந்து 0ன்னு வந்துருது. ஸோ இத மட்டும் நமக்கு ஹேண்டில் பண்ணணும். அண்ட் இது தாண்டி இன்னொன்னு எட்ஜ் கேஸ் இருக்கு. அத நான் வந்து புரோகிராம்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். ஸோ உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிரும். அண்ட் நம்ம பார்த்த அந்த லாஜிக்க வந்து இப்போ நான் கோடிங்ல எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அண்ட் இத வந்து நெறைய தடவ ஜோகோல கேட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்ல தான் சால்வ் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்க வந்து இந்த வீடியோவ பார்த்துட்டு நீங்க வந்து ஆர்டர் ஆஃப் 1ல சால்வ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு போனஸ் பாயிண்ட் தான். ஸோ இத நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நான் வந்து ஆட் டிஜிட்ன்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள நம்மளுடைய அந்த மெயின் வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த நம்பர் 1 அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நமக்கு என்ன குடுத்திருந்தாங்கன்னா, 38ன்னு சொல்லி குடுத்திருந்தாங்க இல்லையா? அத நான் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் தென் நம்பர் 2 வந்து இன்னொரு நம்பர் வந்து நம்ம பார்த்தோம்.
517 ஓகேவா? இது 2 நம்பரையும் நான் வச்சுக்கிறேன். அண்ட் அண்ட் எப்பயும் போல நம்ம வந்து ஒரு மெத்தட் எழுதிக்கலாம் ஆட் டிஜிட்ன்னு. அண்ட் இதனுடைய அந்த ரிட்டர்ன் டைப் வந்து இன்டிஜரா இருக்க போகுது. கடைசியில அந்த ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் டைப்பா குடுக்கணும். அண்ட் இந்த மெத்தட்ல நான் வந்து அந்த இன்டிஜர வந்து வாங்கிக்கிறேன் நம்ன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த நம்பர மாடுலஸ் 9 பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடணும். அண்ட் நம்ம வந்து ஒரு எட்ஜ் கேஸ் பார்த்தோம் இல்லையா? அதாவது இப்போ வந்து 99 இருந்துச்சுன்னா, அது வந்து நமக்கு 0ன்னு சொல்லி அவுட்புட்ல வந்துச்சு. ஏன்னா மாடுலஸ் 9 பண்ணும்போது 0. ஆனா இதனுடைய ஆக்சுவல் நம்பர் என்ன வரணும்? 9ங்கிறது அவுட்புட்டா வரணும். அப்போ எப்பல்லாம் ஒரு நம்பர் வந்து 9 டேபிளால அது வந்து டிவிசிபிள் ஆகுதோ, அந்த இடத்துல தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் 9ன்னு சொல்லி குடுத்துறணும். ஸோ இப்போ வந்து அந்த நம்பர 9ஆல மாடுலஸ் பண்ணும்போது ஈக்குவல் டூ 0வா வந்துச்சுன்னா, அந்த கேஸ்ல நமக்கு வந்துட்டு 9ங்கிறது டைரக்ட்டா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அண்ட் நீங்க வந்து இதுக்கு நெறைய எக்ஸாம்பிள் வந்து எழுதி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 18 இத வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா 1+8 வந்து 9ஆ இருக்கு. அதே மாதிரி நீங்க எந்த நம்பர் எடுத்தாலும், அதாவது 9ஆல டிவைட் ஆகுற எந்த நம்பர நீங்க எடுத்து பார்த்தாலும், அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அதனுடைய டிஜிட்ஸ் கடைசில நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு ஒன் சிங்கிள் டிஜிட்டா கொண்டு வருவோம்ல, அந்த நேரத்துல நமக்கு 9ங்கிறது அவுட்டா வருது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இன்னொன்னு எட்ஜ் கேஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம முன்னாடியே குடுத்திருக்கோம் இல்லையா? இந்த நம்பர் 1, நம்பர் 2 இத நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு வெரிஃபை பண்ணி காமிச்சிடுறேன். ஆட் டிஜிட்ல நான் வந்து நம்பர் 1 வந்து பாஸ் பண்ணிடுறேன். அண்ட் நம்மளுடைய நம்பர் 2 அடுத்து நான் பாஸ் பண்ணிடுறேன். இத இப்ப நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா, இந்த இதுக்கு 3+8 வந்து நம்மளுக்கு 11 வருது. ஸோ 1+1 இங்க வந்து 2ங்கிறது வரணும். அண்ட் இதுக்கு வந்து 5+1+7 வந்துட்டு 13ங்கிறது வருது. ஸோ 1+3னா நமக்கு 4ங்கிறது வரணும். ஸோ இத வந்து நம்ம இப்போ ரன் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்தரலாம். கரெக்ட்டான அந்த அவுட்புட் வருதான்னு. அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 2 அண்ட் 4ங்கிற அந்த அவுட்புட் வந்துருச்சு. அண்ட் இன்னொன்னு எட்ஜ் கேஸ் சொன்னேன் இல்லையா? இப்போ ஒருவேளை இங்க நான் வந்து 0ங்கிறத அனுப்பிட்டேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 0 தான் அவுட்புட்டா பிரிண்ட் ஆகணும். ஏன்னா 0ங்கிறது ஒரு சிங்கிள் டிஜிட் இல்லையா? 0 தான் நமக்கு வரணும். எந்த அடிஷனலும் நம்ம வந்து பண்ண போறது இல்லைங்க. ஆனா, இப்ப நம்ம இத ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து 9ங்கிறது அவுட்புட்டா வந்துரும். ஏன் இந்த இடத்துல 9 வருதுன்னா, நம்ம வந்து 0 மாட் 9 வந்து பண்ணும்போது ஈக்குவல் டூ 0ன்னு ஆயிரும். ஸோ இது வந்து 9 ரிட்டர்ன் பண்ணிரும். ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த கேஸ மட்டும் ஹேண்டில் பண்ணணும். அதாவது எப்ப அந்த நம்பர் வந்து ஈக்குவல் டூ 0வா இருக்கோ, அப்ப வந்து நம்ம ரிட்டர்ன் 0ன்னு சொல்லிட்டு குடுத்துறணும். இதுதான் நம்மளுடைய அந்த ஹோல் ப்ரோகிராம். ஸோ இந்த ப்ரோகிராம் நம்ம எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் நம்ம வந்து நெறைய சாம்பிள் டெஸ்ட் கேஸ் வந்து எழுதி பார்க்கணும். அண்ட் ஏதாவது ஒரு பேட்டர்ன் கூட மேட்ச் ஆகுதான்னு சொல்லி கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த கேஸ்ல நமக்கு வந்து மாடுலஸ் 9ஓட மேட்ச் ஆகறனால நம்ம இத வந்து ஆர்டர் ஆஃப் 1ல முடிச்சுட்டோம். எந்த லூப்புமே போல. ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் வச்சு நம்ம வந்து இந்த புரோகிராம பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டோம். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, நீங்க வந்து இந்த மாதிரியான எட்ஜ் கேஸ் எல்லாம் கரெக்ட்டா நோட் பண்ணி அத வந்து ரன் ஆகுற மாதிரி உங்க கோட் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி நெறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்கமிங் டேஸ்ல இந்த மாதிரி நெறைய வீடியோஸ் வந்து போடுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ்ல டவுட் இருந்தாலும் என்ட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அத கண்டிப்பா பார்த்துட்டு அப்கமிங் வீடியோஸ்ல அந்த கொஸ்டினையும் நான் வந்து சால்வ் பண்ணி போடுறேன். ஸோ அஸ் ஆல்வேஸ் நான் சொல்ற மாதிரி கோட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் இந்த மாதிரியான டிஃபரெண்ட் லாஜிக் வந்து திங்க் பண்ற எபிலிட்டி வந்து கிரியேட் ஆகும். ஸோ கீப் கோடிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.